ராணுவ வீரர்கள் பயன்படுத்தக்கூடிய டேங்க், அர்ஜுன் டேங்க், டாடா கெஸ்ட்ரல், அதுக்கப்புறம் ஏர்கிராஃப்ட் கேரியர் விக்ராந்த். நம்ம இந்த உலகத்திலேயே வெறும் கையில எண்ணக்கூடிய அளவுல இருக்கக்கூடிய நாடுகள் தான் ஏர்கிராஃப்ட் கேரியரை தயாரிச்சிருக்கு. அதுல இந்தியா ஒரு நாடாக இருக்கு. நியூக்ளியர் சப்மரின் அரிஹந்த் கிளாஸ் அது நம்ம தயாரிச்சிருக்கோம். புல்லட் ப்ரூஃப் ஜீப் மஹேந்திரா தயாரிச்சிருக்கு, அர்மேடோ அப்படின்னு சொல்லி. அதை தொடர்ந்து டிஆர்டிஓ தக்ஷ், அதாவது பாம் டிஃப்யூசர் ரோபோ, அது இந்தியா தயாரிச்சிருக்கு. அதாவது மனிதர்கள் போய் பாம் டிஃப்யூஸ் பண்றதுக்கு பதில் ரோபோவே போய் அதை டிஃப்யூஸ் பண்ணக்கூடிய ஒரு தொழில்நுட்பமானது இந்தியாவிலே இண்டிஜினியஸாக தயாரிக்கப்பட்டிருக்கு. ஃபைட்டர் ஜெட்ல தேஜஸ் இருக்கு. அதுக்கப்புறம் நம்மளுடைய ஆர்டிலரி பீரங்கியில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஏடாக்ஸ் அப்படின்னு நீங்க உலக சாதனை படைத்திருக்கு. 47 கிலோமீட்டர் தூரம் சென்று தொலைவில் இருக்கக்கூடிய டார்கெட்டை தாக்கி இன்னைக்கு உலகத்திலே மிகப்பெரிய டிமாண்ட்ல இருக்கக்கூடிய, நீங்க பிரம்மோஸ் சொன்னீங்க, அது கூட இந்தியா ரஷ்யாவுடைய கொலாபரேஷன். ஆனா இந்த ஏடாக்ஸ் அப்படிங்கிறது முழுமையாக இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டு அதனுடைய தொழில்நுட்பம், அதனுடைய டெக்னாலஜி எல்லாமே இந்தியனைஸ்டு. சோ இன்னைக்கு உலகத்திலே ஒரு மிகப்பெரிய பல நாடுகள் ஆர்வமாக முன் வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாங்குறதுக்காக முன் வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த ஏடாக்ஸ். அது இந்தியா தயாரிச்சிருக்கு. எனக்கு ஞாபகம் வருது, தமிழக அரசியல் கட்சிகளின் ஒருவர் ஈவே ராமசாமி அவர்கள் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு சொன்னா, பிரிட்டிஷ் இந்தியாவில இருந்து போனா இந்தியாவால ஒரு குண்டூசி கூட தயாரிக்க முடியாது அப்படின்னு அவர் இந்தியாவையும் தமிழர்களையும் இழிவுபடுத்தி பேசின. ஆனா இந்தியர்களுடைய தமிழர்களுடைய கண்டுபிடிப்பு உலக அரங்குல பேரும் பிரசித்தியும் வாங்கிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்மளால உணர முடியுது.